வணக்கம். மூன்றாவது உலகப் போர் உலகத்தின் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் அமெரிக்கா. இந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவே போர் வெடித்தால் என்னதான் நடக்கும்? ஒட்டுமொத்த உலகமே இரண்டாக பிரிந்து போகும். ஒரு பக்கம் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் அல்ல ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவே போர் வெடித்தால் அதிகமான நஷ்டம் யாருக்கு? மிடில் ஈஸ்ட், ஏஷியன் கான்டினென்ட்டுக்கு தான் அதிகமான நஷ்டம் என்று ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். அமெரிக்காவின் மிக பெரிய போர்க்கப்பல், உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் இது ஒன்று, USS அப்ராஹிம் லிங்கன் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தருணத்தில் ஓமானில், அரேபியன் சி ஓமானில் இது வந்துவிட்டது. இன்னொரு பக்கம் ஈரான் பதில் கொடுப்பதற்காக 2000க்கும் மேற்பட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்களை தன்னுடைய பார்டர் ஏரியாக்களில் பொருத்திவிட்டார்கள். அதாவது ஒரு சிறிய அசைவு, அமெரிக்காவின் ஒரு சிறிய தவறு ஃபுல் ஃபிளெஷ்ட் வாரை தொடங்கிவிடும். இது ஈரானுடைய பதிலாக இருக்கிறது. ஈரானின் ஆர்மி சீஃப் கொடுத்த பதில் தவறி அமெரிக்காவின் ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான மூவ், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய USS அப்ராஹிம் லிங்கன் என்று கூறக்கூடிய இந்த போர்க்கப்பலை எங்களுடைய ஒரே ஒரு மிசைல் சிஸ்டம், ஃபத்தேஹ் மிசைல் சிஸ்டத்தை வைத்தே எங்களால் முழுக வைக்க முடியும், அதை நஷ்டமாக்க முடியும். இது ஈரானுடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இந்த வீடியோவில் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த சேனலுடைய வியூஸ்களை, இந்த சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ்களை உங்களிடம் வராதபடி, காரணம் நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கியிருக்கிறார்கள். அதில் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கடந்த 12 மணி நேரமாக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது வரை டொனால்ட் ட்ரம்ப் சார்பாக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரவில்லை. அதாவது ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கவில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி கமாண்டர்ஸ்களுடன் ஏராளமான மீட்டிங்ஸ்களை, ஆலோசனைகளை நகர்த்தி வருகிறார். இப்போ போரை தொடங்கலாமா அல்ல கொஞ்சம் பொறுத்திருந்து சர்ப்ரைஸ் வழியாக இந்த போரை தொடங்கலாமா என்கிற ஏராளமான வாதங்கள், பிரதிவாதங்கள் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் வெதர் டு ஸ்ட்ரைக் ஈரான் சூனர் ஆர் லேட்டர், தட் இஸ் another thing. ஆனால் மிடில் ஈஸ்டர்ன் நாடுகளில் என்ன நடக்கிறது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். லெபனான், இஸ்ராயல், சீரியா, இந்த பக்கம் பார்த்தீர்கள்னா குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எமிரேட்ஸ், ஓமான், இது போன்ற நாடுகள், இவர்கள் இந்த அனைத்து நாடுகளுமே நீங்க பார்த்தீர்கள் அமெரிக்காவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள். லெபனான் ஒரு பக்கம், இஸ்ராயல் ஒரு பக்கம், காசா ஸ்ட்ரிப் இன்னொரு பக்கம். இந்த அனைத்து இடங்களிலிருந்துமே ஈரானை 4 புறத்திலிருந்துமே வளைத்து போடுவதற்காக ஒரு திட்டத்தை அமெரிக்கா தீட்டி வருகிறது. அமெரிக்கா இந்த அனைத்து நாடுகளிலுமே தன்னுடைய மிலிட்டரி பேசஸ்களை ஆப்ரேட் செய்து வருகிறது. இந்த நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 45,000 அமெரிக்கன் இராணுவ படை அங்கே இருக்கிறது. இதை தாண்டி இந்த நாடுகளில் சுற்றி வளைத்து 500க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை அமெரிக்கா களமிறங்கி இருக்கிறது. அதாவது இந்த போர் தொடங்கி அடுத்த நிமிடமே அமெரிக்காவுடைய தாக்குதல், விமான தாக்குதல் ஒட்டுமொத்த ஈரானை அழிக்கப் போவதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இது நடக்குமா? கடந்த 25-30 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த அளவில் ஒரு நாட்டை சுற்றி வளைத்திருக்கிறது அமெரிக்கா. ஆனால் சைப்ரஸ் என்கிற இடமாக இருக்கட்டும், அல்ல சீரியா என்கிற நாடாக இருக்கட்டும், ஜார்டன் என்கிற நாடாக இருக்கட்டும், இந்த நாடுகளில் அமெரிக்காவுடைய
ட்ரூப். முக்கியமாக நீங்க பாருங்க, ஈராக்ல 2500 மிலிட்ரி கமாண்டோஸ் இருக்கிறார்கள். சீரியாவில் கிட்டத்தட்ட 2000 மிலிட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்கள். குவைத்தில் 13500 அமெரிக்க இராணுவம், ஜார்டனில் 3813 அமெரிக்க இராணுவம், கத்தாரில் 10,000, பஹ்ரைனில் 9000, UAEயில் 3500, சவுதி அரேபியாவில் 2200. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் USS உடைய கால் விஷன் ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு, US உடைய செல்வான்ஸ் என்கிற இன்னொரு கேரியர் இருக்கு, அரிஹ் புர்க் என்கிற மூன்றாவது கேரியர், அதாவது வார்ஷிப் மட்டுமே இந்த இடங்களில் 3 வார்ஷிப் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த இடங்களில் அமெரிக்கா இறக்கிய போர் விமானங்களுடைய எண்ணிக்கை 500 தாண்டுகிறது. ஆனால் இத்தனை மிரட்டலுக்கு பின்பும் ஈரான் தன் மிசைல்ஸ்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, தன் மிசைல்ஸ்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பவரை வைத்து ஒட்டுமொத்த அமெரிக்காவை மட்டுமல்ல உலகத்தை உலுக்கி வருகிறது. USS உடைய அப்ராஹிம் லிங்கன் ஒரு பக்கம், ஜார்ஜ் புஷ் என்கிற இன்னொரு போர்க்கப்பல் மெடிட்டேரியன் சி வழியாக யூரோப் வழியாக உள்ள வருகிறது. அதாவது 2 தரப்பிலிருந்தும் அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் ஒரு நபருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை உலக நாடுகள் எடுத்து வைத்திருக்கிறது. அந்த நபர் தான் மிடில் ஈஸ்ட் சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான், MBS என்று ஷார்ட் ஃபார்மில் இவரை கூறுவார்கள். இவருக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு. சவுதி அரேபியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவுடைய சப்போர்ட், மிலிட்ரி சப்போர்ட் சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்தையுமே தாண்டி முகமது பின் சல்மான் மீது இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு, இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்துவது. ஏன்னா நஷ்டம் அவர்களுக்கு தான். இதே போன்றுதான் கத்தர், குவைத், ஓமானின் பிரின்ஸ் அவர்களும் இந்த முடிவிற்கு தான் வருகிறார்கள். அப்படி தப்பித்தவரை இந்த போர் தொடங்கிவிட்டால் 3வது உலக போர் தொடங்கிவிடும் என்கிற அந்த விஷயம். அப்படி இந்த போரை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் கூட UAE தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளும் ஈரானுடன் போய் நிற்கும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள். குவைத், பஹ்ரைன், கத்தார், ஓமான், சவுதி அரேபியா அனைத்து நாடுகளுமே ஈரானுடன் தான் நிற்பார்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்தி வருகிறார்கள். அதனால்தான் ஒரு பயம், ஒரு அச்சம் ட்ரம்ப் மீதும் இருக்கிறது. அதாவது இஸ்ரேல் பக்கம் நிற்பதா, நேதன்யாஹூ கூறக்கூடிய விஷயத்தை நாம் கேட்பதா, அல்ல அரபு நாடுகள், அரபு லீடர்ஸ்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை வைத்து கமனேனியுடன் ஒரு பொது பேச்சுவார்த்தையை நடத்தி பேச்சுவார்த்தை வழியாகவே ஒரு தீர்வை பார்க்கலாமா என்கிற இந்த விஷயத்தை அனைத்து நபர்களுமே பார்த்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் தான் ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கம்னேனி அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அமெரிக்கா ஆர் இஸ்ரேல் இந்த 2 நாடுகள் ஒரு துளி ஈரானுக்கு எதிராக மெஷர்ஸ்களை எடுத்தால் கூட எங்களுடைய மிசைல்ஸ்கள் உங்களை நோக்கி பாயும், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நாங்கள் விட மாட்டோம். இந்த அச்சத்திற்கு பயந்து ஃபுல் ஸ்கேல் வார் வரப்போவதாக ஒரு தகவல் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் கம்பெனிகள் கல்ஃப் வழியாக போகக்கூடிய விமானங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதாவது கேன்சல் ஆகியிருக்கிறது. இண்டிகோ தன்னுடைய 4 விமானங்களை கேன்சல் செய்திருக்கிறது. ஏர் இண்டியா ஒரு சில விமானங்களை, நெதர்லாண்ட்ஸின் KLM கேன்சல் செய்திருக்கிறது. ஜெர்மனியின் லுஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ், டெல் அவீவ், துபாய், ஈரான் ஏர்ஸ்பேஸ் வழியாக போகக்கூடிய அனைத்து விமானங்களுமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. டு அவாய்ட் ஏர்ஸ்பேஸ் ஓவர் ஈரான், ஈராக், இஸ்ரேல், கல்ஃப் கண்ட்ரீஸ் இந்த நாடுகள் வழியாக முக்கியமாக 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரை இந்த தடையை போட்டிருக்கிறார்கள். போர் வருமா வராதா என்கிற அந்த கேள்விக்கு பின்னாடி 2 நபர்களுடைய முடிவுதான். ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு, இன்னொரு பக்கம் சுப்ரீம் லீடர் அலி கம்னேனி எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க போகிறது. ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு மிடில் ஈஸ்டோடைய எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டோடைய மற்ற பிஸ்னஸ்களாக இருக்கட்டும், அது எப்படி பாதிக்கப்பட இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். 500க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை இறக்கி ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையே அச்சத்தில் கடந்த 101 ஆண்டுகளாக எந்த பயமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்தார்களோ அனைத்துமே இந்த 3வது உலக போருக்கான இந்த செய்தி வெளிக்காட்டுகிறது. அமெரிக்காவுடைய இந்த போர்க்கப்பல் ஓமான் வரை வந்ததை ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக பார்க்கிறார்கள். அதாவது ரஷ்யா மற்றும் சைனா
அமைதியாக டொனால்ட் ட்ரம்ப் தவறு செய்யட்டும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதைத்தான் ஈரானும் எடுத்து வைக்கிறது. அதாவது இந்த 3 நாடுகளுமே பொறுத்திருந்து, அதாவது ஒரு சிறிய தவறு நடந்தாலே இவர்கள் தாக்க முன் வந்து விடுவார்கள். அதாவது அமெரிக்கா தான் முதலில் தாக்குதலை நடத்தியது, அதனால தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம் என்கிற ஒரு விஷயம் எல்லாமே ரெடியாக இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்ட்ரே ஆஃப் ஹர்மோஸ் என்கிற இந்த இடத்திலிருந்து உலகத்தில் சப்ளை ஆகக்கூடிய கச்சா எண்ணெய் 20% கச்சா எண்ணெய் இந்த ரூட் வழியாக தான் போகிறது. இந்த இடத்தில் தான் அப்ராஹிம் லிங்கனை அமெரிக்கா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அதாவது மற்ற நாடுகள் வழியாக ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ ஈரான்ல இருந்து வருவது போவது இது போன்ற மற்ற விஷயங்கள் ஸ்ட்ரே ஆஃப் ஹர்மாஸ் என்கிற இடம் இது வந்து ஈரான் கையில் தான் இருக்கு, ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அந்த இடத்தை அமெரிக்கா அப்ராஹிம் லிங்கனுடைய இந்த போர் விமானத்தை வைத்து அங்கேயும் தடை செய்திருக்கிறார்கள். இது போன்ற சிச்சுவேஷன் இதற்கு முன்பு எப்போவுமே வந்ததல்ல. வியட்நாம் போராக இருக்கட்டும், ஈராக் போராக இருக்கட்டும், அல்ல ஆப்கானிஸ்தான் போராக இருக்கட்டும், இந்த தருணத்தில் எந்த அளவில் அமெரிக்கா சுற்றி வளைத்திருக்கிறது இதற்கு முன்பு என்னைக்குமே அவர்கள் செய்ததில்லை. அதே போன்று ஈரானும் தன்னுடைய ஒட்டுமொத்த மிசைல் சிஸ்டத்தையும் வெளிக்காட்டுவதே கிடையாது. இந்த முறை வெறும் ட்ரெய்லர் வழியாகவே 2000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ்களை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். போன முறை ஜூன் மாதம் ஒரு 12 நாட்களுக்கான ஒரு போர் நடந்தது. அந்த போரில் அமெரிக்கா சீனியர் லீடர்ஷிப் ஒரு 50-55 வயதிற்கான அனைத்து சீனியர் லீடர்ஷிப்ஸ்களையுமே ஒரு விதத்தில் டிஃப்யூஸ் செய்தார்கள். இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய புதிய லீடர்ஷிப், யங் லீடர்ஷிப், அவர்கள் பொறுத்திருந்து போவதாக எந்த விதத்திலுமே தயாராக இல்லை. அமெரிக்கா ஒரு துளி தவறு செய்தாலும் நாங்கள் பதில் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஸ்ட்ரே ஆஃப் ஹரம்க்கு அருகே இருக்கக்கூடிய 3 தீபங்கள், இந்த 3 தீபங்களுமே ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. கிரேட்டர் டம்ப் என்கிற இடம், லெசர் டம்ப் மற்றும் அபு முசா, இந்த 3 இடங்கள்லையுமே ஈரான் தன்னுடைய மிசைல் சிஸ்டம்ஸ்களை ஃபதே மற்ற சிஸ்டம்ஸ்களை இங்கே பொருத்தி இருக்கிறார்கள். If the slightest of scratch occurs anywhere in our country territory, if we even the tiniest scratch happen in any area, then we will respond back. இது ஈரானுடைய பதில். ஒரு துளி, ஒரு சிறிய கீறல் எங்களுடைய நாடு அல்ல நாட்டுடைய ஏதோ ஒரு மூலையில் பட்டால் கூட நாங்கள் ஃபுல் ஃப்ளெஷ் போரில் இறங்கி விடுவோம் என்கிற அந்த மிரட்டல். அமெரிக்கா இது போன்ற மிரட்டலுக்கு பயந்து போனதா, அல்ல அமெரிக்கா வேறொரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதா என்கிற அந்த விஷயம். ஏன்னா 12 மணி நேரம் என்பது ஒரு இதுக்கு முன்னாடியும் இப்படித்தான் டொனால்ட் ட்ரம்ப் போன வருடம் அந்த 12 நாட்களுக்கான போர் வெடிக்கும் போது ஒரு பக்கம் ஓமானில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது B-2 பாம்பர்ஸ்களை வைத்து 18 மணி நேரம் அமெரிக்காவிலிருந்து B-2 பாம்பர்ஸ் கிளம்பி இஸ்ரேலுடைய நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்களை டிஸ்ட்ராய் செய்தார்கள். இந்த அனைத்து பதில்களுமே எங்கேருந்து வருது? பென்டகன்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே டொனால்ட் ட்ரம்ப் வழியாக வருவதாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெனிசுலா நாட்டில் நடத்திய இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த மிலிட்ரி, ஒட்டுமொத்த நாட்டையே ஜாம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டை தூக்கி சென்று அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். பட் இந்த முறை ஈரானை இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்களை அழிப்பது மற்றும் அமெரிக்காவுடைய டார்கெட் கிடையாது. ஒட்டுமொத்த ஈரானையே முடிக்க வேண்டும் என்கிற, ஏன்னா ஈரான் மற்றும் தான் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறது. ரஷ்யா, சைனா, ஈரான், இந்த 3 நாடுகளுடைய அந்த ஒற்றுமையை கலைப்பதற்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்க்க தொடங்கி இருக்கிறார். மிசைல் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஃபதே மிசைல், ஃபதே 1, ஃபதே 2, ஃபதே 3, ஃபதே 4 என்று ஏராளமான மிசைல் சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் ஃபதே 110 என்கிற இந்த மிசைல் சிஸ்டம் 300 கிலோமீட்டர் வரை டைரக்ட் டார்கெட்டை அடிக்க முடியும். ஜுல்ஃபகார் 700 கிலோமீட்டர்ஸ் இதோடைய ரேஞ்ச். குவாம் 1 750 கிலோமீட்டர்ஸ், இது வந்து லிக்விட். மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஷஹாப் 3 2000 கிலோமீட்டர்ஸ். இதே போன்று இவர்களிடம் இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் 10,000 கிலோமீட்டர் வரை ஏர் டு ஏர் தாக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை உருவாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய சிஸ்டம் பெட்ராய்ட் பேக் 3 மீடியம் ரேஞ்ச் சிஸ்டம் இவர்கள் கையில் இருக்குது. தாட் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் இவர்கள் கையில் இருக்குது, 200 கிலோமீட்டர்ஸ். இதற்கு முன்னாடி இருந்தது 160 கிலோமீட்டர்ஸ். அதாவது மிசைல் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஈரானுக்கு நெருங்கக்கூட முடியாது அமெரிக்காவால். ஆனால் அமெரிக்கா கையில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள்
போர்க்கப்பல்கள், இதுதான் அமெரிக்காவுடைய பலம். ரெண்டாவது, அமெரிக்காவுடன் செய்யக்கூடிய பிஸ்னஸ், சின்ன சின்ன நாடுகள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை மையத்தில் வைத்து அமெரிக்கா எந்த அளவில் பொருளாதார ரீதியாக இந்த சின்ன சின்ன நாடுகளை கைக்குள் போட்டு தன்னுடைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்களை இந்த அனைத்து நாடுகளையும் உருவாக்கி இருக்கிறது, அதையும் நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து அல்லது ஒரு மாதம், இந்த போர் என்னைக்கு வெடித்தாலும் உலக போர் நிச்சயம். அதனால் இந்த போர் நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பித்து பிடித்த ராஜா போன்று ஒட்டுமொத்த உலகத்தையே சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியா மீது போடப்பட்ட டாரிஃபாக இருக்கட்டும், அல்ல வெவ்வேறு நாடுகளில் போடக்கூடிய அந்த டாரிஃப்களாக இருக்கட்டும், அதாவது எக்கனாமிக்கலி மற்ற நாடுகள் வளரக்கூடாது, எந்த நாடுமே எனக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடாது என்கிற ஒரே ஒரு யுத்தியை மட்டும்தான் அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் சமரசமாக ஒரு ட்ரேட் வழியாக, ஒரு பிஸ்னஸ் வழியாக இது போன்ற டாக்டிக்ஸ்களை செய்தால் அது வேற விஷயம். ஆனால் ஒரு நாட்டை அழித்து விடுவோம், இன்னொரு நாட்டை அழித்து விடுவோம், அப்போதான் எங்களுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும் என்கிற இந்த சிந்தனை, இந்த தாட் ப்ராசஸ் மிகவும் தவறானது. இதை எப்படி அவர்கள் ஹேண்டில் செய்ய போறார்கள்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்கள் இதை ட்ரம்பிற்கு எப்படி எடுத்து வைக்க போறார்கள்? அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.